வந்திருக்க இடம் டீயே ஸ்வெட்டர் போடுறான்ற மாதிரி வெயில்ல ஜாக்கெட் போட்டு நின்னுட்டு இருக்காரு. நம்ம குடும்பம் ஏன் சோகமா இருக்க? சாப்பாடு வரல. இப்ப நீங்க அந்த ப்ளூ சட்டை மாதிரி பேசுறீங்க. யார் பில் பே பண்ண போறா? நான் இல்ல. நாங்க எல்லாரும் லூசு தான். ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் மக்களே. இன்றைக்கும் நாங்கள் ஊர் சுற்ற தான் போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் சீக்கிரமே பார்ப்பீங்க. ரொம்ப அழகான இடம்தான். போகிற வழியில் சுட சுட டீ குடிச்சாச்சு. ஆனால் சாப்பிட்றதுக்கு எதாவது வேணும்ல, அதுக்கு நம்ம வந்திருக்க இடம் தான் டிம் ஹார்ட்டன்ஸ். இந்த ஊரோட லோ பட்ஜெட் டீ கடை டிம் ஹார்ட்டன்ஸ் தான். இங்கே உங்களுக்கு காஃபி, டீ, டோனட்ஸ், குக்கீஸ், பேஸ்ட்ரீஸ், ரேப்பு, பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்சிலேருந்து டின்னர் வரைக்கும் எல்லாமே கம்மி காசில் கிடைக்கிற ஒரே இடம். இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாவோ இல்லை இமிக்ரெண்ட்ஸாக வந்தவங்களுக்கு இந்த இடம் தான் சொர்க்கம். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அழகான சீனரி பார்த்துட்டே போயிட்டோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் TASC டியூலிப் ஃபார்ம். இது டொரண்டோலேருந்து 2 hours டிரைவில் இருக்குது. இது 40 ஏக்கர் பரப்பளவில் ஓவர் 2 million டியூலிப்ஸ் இந்த ஃபார்மில் இருக்குது. இதுக்கு ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா $20 ப்ளஸ் டேக்ஸ் வரும். அதோடு சேர்ந்து நீங்கள் 10 டியூலிப் ஃப்ளவரையும் பிக் பண்ணிக்கலாம். இங்கே பூவை தாண்டாதீங்கன்னு சுற்றி போர்டு இருக்கும். நம்ம ஊர் ஆளுங்க தான் அதை பார்த்தாலே அதை செய்வோமே. இப்போ என் ஃப்ரெண்டு அதை குச்சி போயிட்டுருக்க மாதிரி நான் ஒன்றும் ஒழுங்கில்லை. பவியின் நிலைமை எப்படி இருக்கு பாருங்க மக்களே. பூ தாண்டக்கூடாதுன்னு சொன்னா தாண்டி போய் நம்ம இங்கே வந்ததே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான். நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எங்களோட ஃபோட்டோகிராஃபர் அங்கே வெள்ளை சட்டை போட்டுட்டு வளர்ந்து நிற்கிறாரே அவர் தான். எப்படியெல்லாம் குனிஞ்சு வளைஞ்சு எங்களுக்கு நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக பாடுபட்டுட்டு இருக்காரு பார்த்தீங்களா. அந்த நல்ல மனசு இருக்கே. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவ. கூட வந்த எங்கள் பசங்களோட நிலைமை இதுதான். செம வெயிலுன்றதால இதான் அவங்களோட கேப்பு. அது மட்டும் இல்லாமல் யார்டா இது வெயில்லையே ஸ்வெட்டர் போடுறான்ற மாதிரி வெயிலில் ஜாக்கெட் போட்டு நின்றுட்டு இருக்காரு. எங்கள் தலைக்கு தில்ல பார்த்தீங்களா. நீலே ஸ்வெட்டர் போட்டுன்னு சுற்றுறானா எவ்வளோ பெரிய பணக்காரனா இருப்பான் பார். இன்னைக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இவங்க 3 பேர் மட்டும் தனியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க 3 பேர் இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேலை? ஃபோட்டோ எடுக்கிறது தான் வேலை. அதை தான் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணிட்டு இருந்தோம். ஒரு குட்டி ரீல் கூட எடுத்தாச்சு. ஃபுல் வீடியோவை என்னோட யூடியூப் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். கேர்ள்ஸ் ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு கப்புள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம்னா எப்படி பார்த்தீங்களா எங்கள் ஃபோட்டோகிராஃபரை எவ்வளோ அழகாக போஸ்ட் கொடுக்குறாருன்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க 3 பேரும் அவங்களோட உலகத்தில் ஜாலியாக இருக்காங்க. ஃபைனலாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆளுக்கு 10 டியூலிப் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் நம்ம குவீன் எலிசபெத் வே அப்படின்ற பிரிட்ஜை கடந்து தான் போகணும். இது வந்து சரௌண்டட் பை லேக் ஆன்டாரியோ. நீங்கள் நயகரா ஃபால்ஸ்லாம் போகணுன்னா இந்த ரூட்டில் தான் வருவீங்க. இது இங்கே இருக்கிற ரொம்ப பழமையான பிரிட்ஜாக. இதோட ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிலாம் எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு சொன்னது உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பாய் பாய். போயிட்டு நாங்கள் ஒரு பார்ட்டி பண்ண போகிறோம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? கோபி டிரைவர் எப்படி போயிட்டு இருக்கு? டிரைவர் சைடுல நைஸா அதான் சைடுல இப்படி போச்சு வண்டி. நான் பார்த்தேன் கொஞ்சம் லைட்டா தூக்கம் வருது. நல்லா சாப்பிட்டு கம்ஃபர்ட்டபிளா வர இருக்கு. மஞ்சள் கொடியா மஞ்சள் லாரியா இல்ல நான் இங்க லேன் அசிஸ்ட் போட்டு ஓட்டி பார்க்கலாமா? இல்லங்க வேண்டாங்க, பரவாயில்லைங்க. அதாவது இது கொஞ்சம் புது காரு, அதனால இருக்கிற எல்லா மோடியும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா அவர் கை எடுத்துட்டா கூட கார் தானா போகும். அந்த ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்கு. இல்ல அமைதியா எல்லா காரும் போகும். எல்லா காரும் டெஸ்ட்லாம் கிடையாதுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த இது திறக்க முடியாது. இதுல ஒரு வியூ இருக்கு, உங்களுக்கு காட்டுறேன். எங்க போறது இது திறக்க தெரியல. அப்படியே காட்டு பார்க்கலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் அழுக்கா இருக்கு. ஆனா கான்கிரீட் பண்றது சாரி. மேல கட்டுங்க பாத்தீங்களா ஃபேன். நாங்க இந்த காருக்கு வந்து ரிவ்யூ பண்ணல. இது என்ன காருன்னு கூட நாங்க இன்னும் சொல்லல. அது வந்து இன்னொரு தனி வீடியோல கிடைக்கும். ஆமா, இவங்க தான் இந்த காரோட ஓனர்ஸ். இவங்க வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்லுவாங்க. இவதான் ஒண்ணு சொல்றது. இலக்கியோட அப்பா. இத நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. என்னங்க பாருங்க, யாரே சொல்றது இல்லப்பா. ஐயோ என்றேடா இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. ஏதோ சொல்றாங்க. எங்க அடுத்து எங்க நம்மளோட பயணம்? எங்க அடுத்த பயணம்? கேம்பிங். என்ன 2 weeks இருக்கா? இன்னும் 2 weeksல நாங்க வந்து ஜார்ஜியன் பே ஐலாண்ட்ஸ்ல கேம்பிங் பண்ண போறோம்.
அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். இதை சொல்லிக்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. பிரஸ் பண்ண வரதுறாரு. இந்த சேனலோட கோ அம்பாசிடர் அவங்கதான். ஆமா பாத்துக்கோங்க. அந்த விஜய் சித்து மாதிரி. விஜய் சித்துனா இவர் வந்து நான் விஜய் சித்துனா இது என்னோட அர்ஷத் கான். அப்ப நீங்க யாரு? சூரி பிபி. சூரி இல்ல இவரே சூரி. எதுவுமே வரலப்பா. சூரி வந்து வசந்த கேமராமேன். சூரி வசந்த். கீழ என்னமோ இருக்கே, என்னப்பா இது? அது வந்து நாங்க வந்து கார் எடுக்கும்போது விநாயகர் கோயில்ல வந்து விநாயகரே வந்து கொடுத்துட்டு கொடுத்தாரு. அது வந்து கார் வந்த புதுசுல வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. இப்படியே ஒரு மாசம் வச்சுக்கோங்கன்னு சொல்லவே இல்லையே. ஏதோ ஒண்ணு கண்ட்ரி ஃபெலோட நம்ம ஆளு. ஆமா. டியூலிப் ஃபார்முக்கு ரொம்ப கிட்டேயே இந்த தாய் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே தான் நாங்கள் இன்றைக்கி லன்ச் சாப்பிட போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸ்டாஃபுமே ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. என்னன்னா இதோட பிரான்ச் ஜிடிஏல கிடையாது. நீங்கள் இந்த டியூலிப் ஃபார்முக்கு வரீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே சாப்பிடலாம். நம்ம வச்சிருக்கோமே ஒண்ணு. கடை பேர் சொல்லு. ரெஸ்டாரண்ட் பேரே தெரியாம உள்ள வந்து உட்காந்து பேர்லாம் முக்கியம் இல்ல. தாய்னாலே எங்களுக்கு பிடிக்கும். ஆமா. சாப்பாடு நல்லா இருக்கு அவ்வளவுதான். யங் தாய் குசின் அதான் கடை பேர். நானே இப்பதான் பார்த்தேன். யங் தாய் குசின் அதான் கடை பேரு. தாய் வீடு. ஏய் இளமை அம்மா உணவகம். அக்கா ஓகே. ஏன் சோகமா இருக்க? சாப்பாடு வரல. இத்தனைக்கு எத்தனை பிளேட் வந்திருக்கு? 6. பத்தல என்ன பண்றது? அப்படியே லபக் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருந்த பாண்டை one more. அப்போ பாத்ரூம்ல தான் 7 8 9. Basil fried rice. This comes with the red curry. First chicken. ஹலோ. இதுதான் வந்து அந்த ரைஸ். இது கூட ஒரு ரைஸ். Thank you. சாஸ் மட்டும் இங்க வச்சிட்டாங்க. ஆக்சுவலா ஃப்ரைட் ரைஸ்லாம் செமையா இருக்கு. நம்மூர்ல இத பார்த்தா சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பர். செமையா இருக்கு. யாரா ரிவ்யூலாம் கொடுக்குறீங்க? செம்மையா சாப்பிடுறோம். ஆல்வேஸ் வெல்கம். சாப்பாடு எப்படி இருந்துச்சு? மலையாளத்துல கேட்கணும். நான் மலையாளத்துல கேக்குறேன். ஏய் மலையாளத்துல ஃபுட் எங்கனைட்டு உண்டு? நல்லா இருக்கான். அடிபொலி. அடிபொலியணும். இப்போ நீங்க உங்க சிக்னேச்சர் தலையாடுங்க ப்ரோ, வீடியோல வரட்டும். அப்புறம் இப்படி அது காசுல ஆர்டர் இப்ப ஹாப்பியா? ஓகே ஹனி ஃப்ரைட் பனானா. ஏதோ சொல்ல. தேனில் வறுத்தெடுத்த வாழைப்பழம். வாழைப்பழம். சோறு தான் முக்கியம். இது மாம்பழ பிசு சாதம். மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். மாம்பழ பிசு பிசு சாதம். வந்துருச்சா? இனிப்பு சாதம். little bit of போடுவோ. இது பீஃப். ஏய் அது சிக்கன் இல்ல, இது பீஃப். மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் இல்லையா? 1.5 order. Okay. And 1 top mango ice cream. Oh, okay. Okay. 5 bananas pretty good. Okay, then we'll get 2 of the honey fried bananas first. Then if we like it, then we'll get that. Thank you. டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இல்லன்னு ஒண்ணு மறுபடியும் லெசன்ஸ் ஆட் ஆயிட்டா. ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இப்படி இறக்கிட்டாங்க இப்போ. சரி பரவாயில்ல, நம்ம ஹனி ஃப்ரைட் பனானா ட்ரை பண்ணலாம். சொன்னாருன்னு சொல்லி வேற எங்களை டெம்ப் பண்ணி விட்டாரு. அக்கா சரி நம்ம தாய்லாந்து போய் சாப்பிடலாம். தாய்லாந்து அது எங்க கூட்டி போவா. பவிக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, போயிட்டு வந்துட்டாங்க. பவி இப்ப என்ன பண்ணீங்க? நம்ம இனிமே போற மாதிரி இருந்தா வெளிய போனா வேற மாதிரி கிடைக்கும். லாஸ்டா வந்ததுக்கு முடிச்சாச்சு கரெக்ட்டா. நம்ம போய் எப்பவும் போற பிரியாணி அதெல்லாம் சாப்பிடுறோம். கொத்தி தான் சாப்பிட்டு இருக்கோம். நீங்க என்ன காயத்ரி? சாப்பிடுறோம்ல. ஆல் ஃபுல். ஆக்சுவலி டிஃபரெண்டா ஆல் குட். ஆனா அந்த ஆங்கிள்ல எடுக்காத மாதிரி. மோந்து பார்த்து போதை ஆகுற மாதிரி. இதுதான் அந்த பொண்ணு மோந்து பார்த்து போதை. இல்ல இல்ல இது சாப்பிட்டு என்ன ஆகும் தெரியும். 2 வாய் தான் வச்சிருக்கா. பழம்புரியா?
ஓகே, நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டோம்னு இப்ப சொல்லுங்க. 4 சிக்கன் சாட்டே, அப்புறம் 3 வந்து சிக்கன் டம்ப்ளிங், அப்புறம் 2 பேசில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் 2 பேசில் பீஃப் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் வந்து என்னடா 2 பேட் பேட் தாய் 2 ரெட் கறி வித் ஸ்டிக்கி ரைஸ், அது ஜாஸ்மின் ரைஸ். ஜாஸ்மின் ரைஸ், அது இந்த எக்ஸ்ட்ரா டாப்பிங். அந்த குண்டாவை பார்த்துக்கோங்க, ரொம்ப பெருசு. அடுத்து வந்து இப்போ ஹனி ஃப்ரைட் பனானா வந்து இப்போ டெசர்ட்டுக்கு சொல்லிடுவோம். ரொம்ப ஆர்வமா வந்து நாங்க மேங்கோ ஸ்டிக்கி ரைஸுக்கு வெயிட் பண்ணோம். ஆனா அது வந்து சரி இல்ல இவ்வளவு சொல்றீங்களே, யார் பில் பே பண்ண போறாங்க? நான் இல்ல. மறக்காம பவித்ராவோட சேனலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீங்க அப்படியே லைவா ரிவ்யூ சொல்லுங்க, சரியா? ஏன் இந்த ஹோட்டல் நம்ம ஊர்ல யாரும் வர மாட்டாங்க? இது வந்துட்டு இதுப்பா பஜ்ஜி பாவம். இனிப்பா இருக்கு, இனிப்பு பஜ்ஜி, சீட்டு பஜ்ஜி. பழம்புரி வந்து பஜ்ஜி போட்டு ஆனா இது பழம்பொரி எல்லாம் கிடையாது. டீசெண்டா நான் போடலாம்னு வந்தேன். இல்ல நான் அதெல்லாம் செட் ஆகாது நமக்கு, கைதான். ப்ரோ அது கோகனட்னு நினைக்கிறேன். என்ன வாழைப்பழம் மாதிரி இருக்கு. வாழைப்பழம் தான்மா இது. அதான் ஓகே. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. அவன் எதையோ சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றான். தேங்காவை சாப்பிட்டீங்களா நீங்க? நீ சொல்லு திலீப், எப்படி இருக்கு? இது பார்த்தாலே புதுசா இருக்கு எனக்கு. நாங்கள் இத்தனை பேர் சாப்பிட்டதோட பில் $235. இது வர்த் அண்ட் ஃபில்லிங்காகவுமே இருந்துச்சு எங்களுக்கு. இங்க பாத்தீங்களா, கார் பின்னாடி போதா, ஆனா காருக்குள்ள ஆள் இல்ல. உங்களுக்கு ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ நாங்க சொல்றோம். பூ பறிக்கிறதுக்காக போறீங்க டியூலிப் ஃபார்ம்னா தயவு செஞ்சு இவ்வளவு பூ பறிக்காதீங்க. ஆக்சுவலி போட்டோ மட்டும் எடுத்துட்டு வாங்க. எல்லாமே வாடி போச்சு. இவர் அப்பயே சொன்னாரு, ஒழுக்கமில்லை, யாருக்கும் பொறுப்பில்லை, யாருக்கும் இறக்கமில்லை. ஐயோ பெருமாளே, போய் போட்டோ எடுத்துட்டு வாங்க, தயவு செஞ்சு பறிச்சுட்டு வராதீங்க. போயிட்டு போட்டோ எடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துருங்க. அவரை மாதிரி அவர் அப்படிதான் இருந்தாரு. அவர் பூவே பறிக்கல, அவர் 10 பூ போயிட்டு வர. இல்லைன்னா இப்படிதான் அடுக்கி வச்சுட்டு இருக்கணும். இது இன்னும் ஒரு 2 hours தான். நாங்களே அப்படிதான் இருக்கோம் பாக்குறதுக்கு. ஆமா, இல்லை இந்த ஆரஞ்சோட நிலமே, ஐயோ நான் தேடி தேடி அந்த வயலட் பறிச்சேன். பாரு எப்படி இருக்கு, கொயிங்குன்னு இருக்கு. எல்லாம் கன்னு மாதிரி நிற்கிது பாரு. ஏன்னா நான் மொட்டா பார்த்து பறிச்சேன். ஓ மேபி ஒரு ட்ரிக்கு, நீங்கள் வந்து மொட்டா பறிச்சிங்கன்னா அது கொஞ்சம் இப்படி விரிஞ்சு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பூவாக்கிட்டீங்கன்னா அதோ அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் எக்ஸைட்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே டியூன், பை.